3:5. ನಾವು ವೇದ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಹೋಗೋಣ. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 13:5. 13ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. விசுவாசமுள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்களா? ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ ಇಲ್ಲವೋ ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ಏನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದಾನೆಂಬುದು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲವೋ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள். ನೀವು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ இப்போ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿ. நீங்கள் சோதிக்க வேண்டும் என்று சொல்றார். ಈಗ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கிறீர்களா என்று. ನೀವು ಒಂದು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದೀರಾ? நீங்கள் விசுவாசத்துக்குள்ள இருக்கிறீர்களா? ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள். ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ ಇಲ್ವೋ ಎಂಬುದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். பக்கத்துல கேளுங்க, நீங்க விசுவாசிங்களா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿರಿ, ನೀವು ನಂಬಿಗಸ್ತರ? ஆமென். நெத்தில கேப்பி சொல்லுங்க, நீங்க விசுவாசிங்கதானே? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க தானே? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள். ನೀವು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ ಇಲ್ವೋ ಎಂಬುದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் விசுவாசத்துக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கிறேன், உண்மையாகவே நான் விசுவாசி என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ನಾನು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಮಾಣಿಕನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலக பிரகாரமா இல்லாத நான் தேவனுக்கு ஏற்றதாய் நான் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇಲ್ಲದೆ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಬಹುದು? நீங்க விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்க சோதித்து பார்த்தீங்களா? ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ ಇಲ್ವೋ ಎಂಬುದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೀವು நீங்க அது ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿ. சோதிக்க மாட்டீங்க, இந்த ராபோஜில மாத்திரம் வாங்கி நம்ம உடனே சாப்பிடுவோம். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಪರೀಕ್ಷಿಸುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರ ಭೋಜನವನ್ನು ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை நீங்களே பரிசீலித்து பாருங்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்களா? ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದಾರಾ? எத்தனை கை உயர்த்தி சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಹೇಳಬಹುದು? இயேசு என்னோட இருக்கிறார். ಯೇಸು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியானா நான் பாவம் எனக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியுமா? ಹಾಗಾದರೆ ನೀವು ಹೇಳಬಹುದಾ ಪಾಪವು ನನ್ನಲ್ಲಿ கை ಇಲ್ಲ? உயர்த்தி சொல்ல முடியுமா? எனக்குள்ள பாவம் இல்லை. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ ಪಾಪವು ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை கை தூக்க முடியும்? கை இல்லையம்மா, கை இருக்குதானே? கை தூக்குங்க. கை இல்லையா? இப்போ பாவியா நீங்களாம் பரிசுத்தமா இருக்கீங்களா? ನೀವೆಲ್ಲ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ. திருவிருந்தை நீங்க எடுக்கிறது சும்மா எடுக்கிறது இல்ல. தேவன் பரிசுத்தமான ஒரு திருவிருந்தை நீங்கள் பரிசுத்தமா எடுக்க வேண்டும். ದೇವರ ಭೋಜನವನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை குறித்து நீங்களே அறியுங்கள். ನೀವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದನ್ನು ನೀವೇ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? ಹಾಗಾದರೆ ನಂಬಿಕಸ್ಥರು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி இருப்பாங்க விசுவாசிங்க? ನಂಬಿಕಸ್ಥರು ಅಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಇರ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொல்றாரு, கிடக்கிறாரு பாருங்க 6 வசனத்துல. ಅವರು நீங்களோ பரீட்சைக்கு பரீட்சைக்கு இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் அல்லவர் என்பதை அறிவீர்கள் என்று அறிவு என்று நம்புகிறேன். நீங்களோ பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்லவென்று நான் அறிவுகிறான் நம்புகிறேன். பரீட்சைக்கு இல்லாதவர்கள் ನೀವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳದೇ ಇರುವವರು. ஆமென். ಆಮೆನ್. சோதனை வரும் பொழுது ಶೋಧನೆಯು ಬರುವಾಗ விழுந்து போய் ಬಿದ್ದೋಗಿ பைபிள் தொடர்ந்து ಬೈಬಲ್ ಅನ್ನು ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ, வேதத்தை வாசிக்கிறதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை. ವೇದಗಳನ್ನು ಓದೋದು ಇಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆಯೂ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இதெல்லாம் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். ಅವರು ಪರೀಕ್ಷೆಗೆ ಅವರು ಅರ್ಹರಲ್ಲ. சோதனை வரும் பொழுது ಶೋಧನೆ ಬರುವಾಗ நாம என்ன செய்யணும்? ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ನಾವು ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ. அப்படி இருக்கிறோமா? ಆ ರೀತಿ ಇದ್ದೀವಾ?
அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வந்தாலும் ಏನೇ ಬಂದರೂ ஆண்டவருக்குள்ள ನಾನು நாங்கள் ಕರ್ತನಲ್ಲಿ இருப்போம். ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. அல்லேலூயா. 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 இதெல்லாம் சோதனை கொஞ்ச காலம் தான். ಈ ಶೋಧನೆಯೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಕಾಲವು பற்றாக்குறை கொஞ்ச காலம் தான். ಈ ಬಡತನವೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಕಾಲವೇ. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை மாற்ற வல்லவர் என் கூட இருக்கிறார். ಇದನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತರು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆமென். அல்லேலூயா. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேகர் குறித்து பேசியிருப்பார்கள். ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿಯೇ ಮಾತನಾಡುವುದು. சத்தியத்தை நல்லா அறிந்தவங்க, ಸತ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಸತ್ಯ ತಿಳಿದವರು, ಕೇಳಿದವங்க, ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದವರು, தைரியமா இருங்க பிரதர், ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿರಿ தைரியமாக சிஸ்டர், ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿರಿ ನಾನು ಮಾತುವಾರ ಎಂದು சொல்றோம். ಇದು ನಿಮಗೆ ಕರ್ತನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ಇನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ಇದ್ದೀವಿ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுக்கு நாம் நிற்கிறோம். ನಾವು ಪರೀಕ್ಷೆಗೆ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದೀವಾ? நாம் நின்று ನಾವು ಅದಕ್ಕೆ ನಿಂತು ஜெயிக்கணுமா? ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತು ನಾವು நீங்க நல்ல ஒரு ಗೆಲ್ಲುತ್ತೀವಾ? விசுவாசியா இருந்தால் மாத்திரம்தான், ನೀವು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ, நீங்க நல்ல விசுவாசியா இருந்தால், ನೀವು ಒಳ್ಳೆಯ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, உங்க உள்ளுக்கு தெரியணும் இதெல்லாம் நாங்கள் ஜெயிப்போம், இதெல்லாம் வரும், ஆனால் நாங்கள் எடுப்போம் என்று சொல்றோம். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಇದು ಗೊತ್ತಾಗಬೇಕು, ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಸಂಭವಿಸುತ್ತದೆ, ಆದರೂ ನಾವು ಇದನ್ನು ಗೆಲ್ತೀವಿ ಅಂತ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. முதலாவது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರೋ ಇಲ್ವೋ ಎಂಬುದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. வாசிங்கம்மா. நீங்க ஒரு விசுவாசி என்று சொன்னால், ನೀವು ನಂಬಿಕಸ್ಥರು ಅಂತ ಹೇಳಿದರೆ ஆண்டவருக்குள்ள எப்படி பக்தி வரும், வயதுல இருக்க வேண்டும்? ஒண்ணுமே இல்ல. ಕರ್ತನಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ வேஸ்டா ಇರಬೇಕು. ஒரு லேடிஸா வயசா இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் ரொம்ப சீக்கிரம் வராரு, ஆனா புத்தி சரியா இல்லைன்னா அவங்க குடும்பமா போச்சு. அல்லேலூயா. வீட்டுல எல்லாம் கேட்க தேர்ந்து சரியானபடி வந்து இல்லையா? உங்க வீட்டுக்காரர் கூட சீக்கிரமா ஒழுங்கா வராரு. மனைவி பாருங்க, வயலுனா நீங்க நிக்க மாட்டீங்க, நீங்க பிரச்சனையில உபத்துல நிக்க மாட்டீங்க. கடவுளுக்கு பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. புத்தி ஸ்திரீகளா இருக்கணும். ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಸ್ತ್ರೀಗಳಾಗಿರಬೇಕು. பாருங்க, சில ஜென்ட்ஸுங்கெல்லாம் சில காட்டுறாங்க, லேடிஸுங்க ரொம்ப பேர் ரொம்ப அலட்சியம் பண்றீங்க கடவுளுக்குள்ள. பெரிய சபையில இந்த சகோதரிகள் அனுப்பியிருக்கிறாங்க. ಅನೇಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಹೋದರಿಗಳು ಮಾತ್ರ ಇದ್ದಿದ್ದಾರೆ. நம்ம நேரத்தை சரிப்படுத்தணும். ನಾವು ಸಮಯವನ್ನು ಸರಿಪಡಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆங்கிலம் வாசிக்க மாட்டீங்க இல்லையா? சொல்லணும். ஒரு விசுவாசி வெளியே முதலாவது வசனத்தை எடுத்து வாசிக்கணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்கள் எப்படி விசுவாசியானீர்கள்? ನೀವು ಹೇಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾದಿರಿ? முகத்துல பிரகாசம் இருக்குதா? ನಿಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶವಿದೆಯಾ? தேவ பிரசன்னம் இருக்குதா? ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ಇದೆಯಾ? இன்னும் விசுவாசியா இருக்கிறீங்க? ಯಾವ ರೀತಿಯಾದ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದೀರಾ? இன்னைக்கு எப்படி வியாதியில இருக்கிறீங்க? ಇವತ್ತು ಹೇಗೆ ನೀವು நோய், வியாதி, பிரச்சனை, ರೋಗ ವ್ಯಾಧಿಗಳು இதெல்லாம் கொடுக்கிற சாத்தானதான். ಇದೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದು ಸೈತಾನನೇ. ஹalleluya. ஹalleluya. உங்களை நீங்களே ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ பரிசுத்து பாருங்கள். ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. கிறிஸ்து உங்களுக்குள் ಕ್ರೈಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು இருக்கிறார் என்று ಇದ್ದಾರೆಂದು உங்களை நீங்களே ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ அறியலாம். ತಿಳಿದಿದ್ದೀರಾ? கண்டிப்பா சொல்ல முடியாது, கடவுள் என் கூட இருக்காரு. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಬಹುದು ಕರ್ತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ? ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெண்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಹೆಂಗಸರು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அக்னியா இருக்கணும் பெண்கள். ಹೆಣ್ಣು ತುಂಬಾ ಅಗ್ನಿಯಾಗಿರಬೇಕು. அப்பதான் உங்க குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். ಆಗ ಮಾತ್ರ ಕುಟುಂಬವನ್ನು ಕಾಪಾಡಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ ஒன்று அல்ல, ஒரு வைராகியமா நம்ம இருக்க வேண்டும். ಹೇಗೋ ಹಾಗೆ ಅಲ್ಲ, ನಾವು ವೈರಾಗ್ಯ ತುಂಬಿದವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள்ள பயம், ಕರ್ತನಲ್ಲಿ ಭಯ இன்று கூட கை நடுங்குது. ಇವತ್ತು ಸಹ ಪಾಸ್ಟಿಗೆ ಕೈ ಕಾಲು ನಡುಗುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்றால் தேவன் எனக்குள்ள இருக்கிறதுனால அவர் எனக்கு நன்மை தீமை அறிவிக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ತನು ಪಾಸ್ಟಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಅವರು ಒಳ್ಳೆಯದರ ಕೆಟ್ಟದರ ಅರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದರಿಂದ. மேலும் நீங்கள் 7 மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் எல்லாரும் சொன்னீங்க, ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருப்பதாக. ನೀವು ಒಂದು ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡಬಾರದೆಂದು. நீங்க ஒரு பொல்லாங்கு கூட செய்யக்கூடாது. ನೀವು ಒಂದೇ ಒಂದು ಕೆಟ್ಟದ್ದು ಸಹ ಮಾಡಬಾರದು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் நோக்கி ஒரு பொல்லாப்பு நீங்க செய்யக்கூடாது என்று நான் தேவன் நோக்கி உங்களுக்காய் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ಒಂದೇ ಒಂದು ಕೆಟ್ಟದನ್ನು ಸಹ ಮಾಡಬಾರದೆಂದು
ನಾನು ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஆம். நாங்கள் பரீட்சைக்கு பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று நின்றவர்கள் என்று காணும் பொருட்டு அல்ல, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாமல் போயிருந்தாலும் நீங்கள் நடமானதை செய்யும் பொருட்டு விண்ணப்பம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இவங்க நிற்க முடியாது என்று ஒருவர் நினைக்கலாம். அல்ல, நாங்கள் நிற்கிறவர்கள் நாங்கள் எல்லாம் சகிக்கிறவர்கள் இருக்க வேண்டும். ನಾವು ನಿಲ್ತೀವೋ ಇಲ್ವೋ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬಾರದು. ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸುವವರಾಗಿ ನಾವು ನಿಲ್ಲುವವರಾಗಿ ಇರಬೇಕು. ಆಮೆನ್. ಹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பயம் வேணும் நம்ம உள்ள. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் சொல்றாரு, இது இயேசுவின் பாதையை யோசித்து பாருங்க, நீ நல்ல விசுவாசிகளா. ನೀವು ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ, ನೀವು ಒಳ್ಳೆ ನಂಬಿಗಸ್ತರ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பாவம் செய்த இயேசு மன்னிக்கிறார். ಎಷ್ಟು ಪಾಪ ಮಾಡಿದರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. மன்னிக்கிறாரம்மா. ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. இயேசு மன்னிக்கிறாரா? ಯೇಸು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರಾ? ஹalleluya. ஹalleluya. பாவம் செய்த ஆசீர்வதிக்கிறாரா? நான் கேட்கிறேன். ಪಾಪ ಮಾಡುವವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಿದ್ದಾರಾ? புதுசா ஒண்ணு பாவம் மன்னிக்கிறாரு. ಹೊಸದಾಗಿ ಬಂದವರ ಪಾಪಗಳನ್ನು நம்மளே மன்னிக்கிறாரு. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. வாய்ப்பு கொடுக்கிறாரு. ನಮಗೆ ಅವಕಾಶ ಕೊಡ್ತಾರೆ. விட்டுடுறாரு. ಬಿಟ್ಬಿಡು ಅಂತಾರೆ. விட்டுனா ಬಿಡಲಿಲ್ಲವಾದರೆ வேற மாதிரி பண்ணிடுறாரு. ಬೇರೆ ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. ஏன்னா ಯಾಕೆಂತಂದ್ರೆ ஒரு கண்ணில்லாம காலில் பரலோகத்துக்கு போகணும். ಒಂದು ಕಣ್ಣಿಲ್ಲದೆ ಒಂದು ಕಾಲಿಲ್ಲದೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. ஒரு பிலிவர் நம்ம எப்படி இருக்கணும்? ಒಂದು ನಂಬಿಗಸ್ತ ನಾವು ಹೇಗಿರಬೇಕು? அங்க அல்லது பிரேயர் எப்போ தெரியாது. இந்த மாதிரி சவாலாச்சு பிரேயருக்கு வரது கிடையாது. ரொம்ப லாங் ஆகி போச்சு இது. ஆனா நிறைய பேர் வராங்க. போய் சொல்றாங்க. ಅಲ್ಲದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವಾಗ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಮಂಗಳವಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಅನೇಕರು ಬರೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಹೆಚ್ಚು ಜನ ಬಂದು ಭಾಗವಹಿಸ್ತಾರೆ. வராது தூரத்துல தான் வராங்க. ಈ ದೂರ ಇರೋರು ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு நீங்கள் காப்பாத்தீங்கன்னா தேவன்ல இல்லைன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಲಿಲ್ಲವಾದರೆ ಯಾರಿಂದಲೂ ಕಾಪಾಡಲು ಸಾಧ್ಯ என்ன ಇಲ್ಲ. நான் காப்பாற்ற முடியாது. ಪಾಸ್ಟರ್ என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ಅವರ ಕುಟುಂಬವನ್ನೇ ಅವರು ಕಾಪಾಡಕ್ಕೆ சின்ன குழந்தை கூட காப்பாற்ற முடியாது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗುವನ್ನು ಸಹ ಕಾಪಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. தேவன் என்னோட இருந்தபடினாலே ದೇವರು ಅವರ ಸಂಗಡ ಇದ್ದದ್ದರಿಂದ என்னையும் காப்பாற்ற உங்களையும் காப்பாற்ற முடியும். ஜெபிக்கிறேன். ಪಾಸ್ಟರ್ ತನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. 8 மணி நம்ம ஓடி வரணும் ஜெபத்துக்கு. 8 ಗಂಟೆ ಅಂದ್ರೆ 8 ಗಂಟೆ ಓಡಿ ಬರ್ಬೇಕು ನಾವು நாம் ಪ್ರಾರ್ಥನೆ. எப்படி விசுவாசி ஆகணும் தெரியல. ನಾವು ಯಾರು ಹೇಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾದ್ವಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீங்கள் பரீட்சைக்கு நிக்கிறவங்க நிக்காதவர்களா தெரியல. ನೀವು ಪರೀಕ್ಷೆಗೆ ನಿಲ್ಲುವವರ ಅಥವಾ ನಿಲ್ಲದೇ ಇರುವವರ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஒரு சகோதரி ஜெபம் தான் வீடு கேட்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சகோதரி ஜெபத்தை கேட்டுதான் கடலில் இருக்கிற லாசரை எழுப்பினார். ಒಂದು ಸಹೋದರಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯನ್ನು ಕಾಪಾಡುವುದು. ಒಂದು ಸಹೋದರಿಯ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿಯೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಗೋರಿಯಿಂದ ಲಾಜರನನ್ನು ಹೊರಗಡೆ ತಂದರು. ஆமென். ஹalleluya. 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 நீங்கள் ನೀವು கிறிஸ்து விசுவாசியே இல்லை என்று பாருங்க. ನೀವು ನಂಬಿಗಸ್ತ ಇಲ್ವಾ ಎಂಬುದನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. நமக்கு மதுபானம் தேவை கிடையாது. ನಮಗೆ ಮದ್ಯಪಾನ ಬೇಕಾಗಿಲ್ಲ. உலக பிரகாரமான சினிமா தேவை கிடையாது. ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸಿನಿಮಾ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உங்க பாருங்க, ಅವರೆಲ್ಲ ನೋಡಿರಿ, சும்மாவே சாவுறாங்க. ಸುಮ್ನೆ ಸಾಯ್ತಾರೆ, என்னென்னவோ சும்மாவே விழுந்து போறாங்க. ಸುಮ್ನೆ ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ. விழுந்தவங்க முடிஞ்சு போச்சு. ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದ ಕೂಡಲೇ ಅಷ್ಟೇ ಹೋಯ್ತು. கர்த்தருக்கு நாம் பிரியமா நடக்கணும். ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. 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 நீங்கள் விசுவாசிகளா? ನೀವು ನಂಬಿಗಸ್ತರ, நீ விசுவாசிகளோ என்று ನೀವು ನಂಬಿಗಸ್ತರೋ ಇಲ್ವೋ ಎಂದು நீங்க ನೀವು சோதித்தார்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. பேசும்போது, ಇದನ್ನು ಮಾತನಾಡುವಾಗ, பழகும்போது, ಮಲಗುವಾಗ, பழகும்போது ಅದನ್ನು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವಾಗ நீங்கள் எல்லா இடங்களிலும் தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. 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 எத்தனை விசுவாசியா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದೀರಾ? வெறும் அற்புதங்களை மாத்திரமல்ல, ಬರೀ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, நான் அற்புதம் ஆண்டோட கேட்கிறதே கிடையாது. ಬಹಳಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕರ್ತನಲ್ಲಿ ಬಯಸುವುದೇ ಇಲ್ಲ. எப்படி பசின்னு உடனே கேட்கிறோம். பிள்ளைங்க தாயிட்ட பசி சொன்ன உடனே சாப்பாடு கேட்கறாங்க. ಮಕ್ಕಳು ತಾಯಿ ಬಳಿ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಆದರೆ ಹೇಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿಯುತ್ತದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರೋ, உடனே கிடைக்குதோ, ಆ ತಕ್ಷಣ ಹೇಗೆ ಊಟ ಸಿಗುತ್ತೋ, நாம் கேட்கிறத உடனே அங்க கொடுக்கிறவரா இருக்கிறார். ನಾವು ಕೇಳುವುದನ್ನು ಸಹ ತಕ್ಷಣವೇ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 26 சங்கீதம் 26ನೇ ಕೀರ್ತನೆ 7 வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. ನಿನ್ನ நான் ಅದ್ಭುತ சொல்ல இயலாத எது
நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை ஆ, சுற்றி வருகிறேன். ஆமென். ஹalleluya. நான் குற்றமில்லாமையிலே ஆ. என் கைகளை கழுவி ஆ. உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். குற்றம் இல்லாத ನಿಷ್ಕಳಂಕವಾಗಿ குற்றம் இல்லாம கைகளை கழுவுகிறேன். ನಿಷ್ಕಳಂಕವಿಲ್ಲದೆ ಇರುವ ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ನಿಷ್ಕಳಂಕ ಇರುವ ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತೇನೆ. போது ಊಟ ಮಾಡುವಾಗ ಏನಾದ್ರೂ ಮೊಂಕರಿ ಬಂದಾಗ ನಾನು என்ன பண்ணுவேன்? ಏನೇ ಮುಖ ತೊಳ್ಕೊಂಡು ಬಂದ್ರು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಾವು ಕೈ ತೊಳೆದೇ ಊಟ ಕೈ ಮಾಡೋದು. ಕழுவி சாப்பிடுவேன். ನಾವು ಕೈ ತೊಳೆದೇ ಊಟ ಮಾಡೋದು. ஆமென். ಆಮೇಲೆ ஹalleluya. ஹalleluya. யாருக்காவது இது கொடுக்க என்ன பண்றீங்க வந்தானா? ಯಾರಾದ್ರೂ ಪಾಸ್ಟ್ ಬಂದಾಗ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? ಯಾರಾದ್ರೂ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? தண்ணி கொடுத்து குடிச்சுவாங்களா இல்ல அப்படி பாக்குறாங்களா? ನೀರ್ ಕೊಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಕುಡಿದು ಬಿಡ್ತಾರ, ಇಲ್ಲ ಗ್ಲಾಸ್ ನೋಡ್ತಾರ? ஃபர்ஸ்ட் கை கிளீன் ஆகணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಕೈ ಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು. பாத்திரம் கிளீனா இருக்கணும். ಆ ಪಾತ್ರೆಯು ಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು. ஹalleluya. Hallelujah. நாம கழுவப்பட வேண்டும். ನಾವು ತೊಳೆಯಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya. Hallelujah. குற்றம் இல்லாமைனாலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை உமது மகிமை தங்கி ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஹalleluya. Hallelujah. வாஞ்சிக்கிறது எங்க இருக்குது பாருங்க. ನೀವು ಅದನ್ನು ಬಯಸುವುದು கர்த்தாவே, ಎಲ್ಲಿದೆ? உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தில் உமது மகிமையை தங்கியே ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஹalleluya. ಯೆಹೋವನೇ, ನಿನ್ನ ನಿವಾಸವು ನನಗೆ ಎಷ್ಟೋ ಪ್ರಿಯ. ನಿನ್ನ ಪ್ರಭಾವ ಸ್ಥಾನವು ನನಗೆ ಇಷ್ಟ. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடு என் ஆத்மா பாவிகளோட என் ஜீவனை இரத்த பிரிகளோடு கூட வாரி கொள்ளாதையும். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಈ ದಿನ ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. என் ஆத்மாவை பாவிகளோடு ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು என் ஜீவனை இரத்த பிரிகளோடு கூட வாரி கொள்ளாதையும். ಒಳ್ಳೆ ಪಾತಕರ ಜೀವದೊಂದಿಗೆ ನನ್ನ ಜೀವವನ್ನು ತೆಗೆಯಬೇಡ. அப்போ பாவிகள் நம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாங்களா கொஞ்சம் பாருங்க. ಹಾಗಾದರೆ ಪಾಪಿಷ್ಟರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಐಕ್ಯದಲ್ಲಿ பாவி செய்வதை நீங்கள் செய்கிறீர்களா? ಪಾಪಿಗಳು ಮಾಡುವುದು ಸಹ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ? இந்த திருவிழத்தை நீங்க எடுத்து பாருங்க. ನೀವು ಈ ದೇವರ ಭೋಜನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನೋಡಿರಿ. உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிடைக்கலன்னா கேளுங்க. ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಬಲವು ஒரு ಸಿಗುವುದು, விசேஷ மகிமை உங்க மேல இறங்க போகுது. ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಮಹಿಮೆಯು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುವುದು. ஹalleluya. Hallelujah. இது எண்ணெய் கூட சரி, ಈ ಎಣ್ಣೆಯು ಸಹ ಸರಿ, ஒரு விசேஷ ஒரு அபிஷேக தைலமாய் மாறப்போகுது. ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಅಭಿಷೇಕ ತೈಲವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. என்ன சொல்றீங்க? Hallelujah. ஹalleluya. விசுவாசத்தை உறுதியா இருக்கணும். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರಬೇಕು. சோர்ந்து போயிடக்கூடாது. ನೀವು ಬೇಸರಗೊಳ್ಳಬಾರದು. நாம் எப்ப சோர்ந்து போறோமோ ನಾವು ಯಾವಾಗ ಕುಗ್ಗಿ ಹೋಗ್ತೀವೋ அப்போது ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ಆಗಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಚಿಂತೆ ಪಡ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. சோதனையை ಶೋಧನೆಯನ್ನು ஒரு பக்கம் வச்சிடணும். ಒಂದು ಕಡೆ ಇಡಬೇಕು. சோதனை முழுகி போகாதீங்க. ಶೋಧನೆಯಲ್ಲಿ ನೀವು ಮುಳುಗಿ ಹೋಗಬೇಡಿರಿ. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நாம் நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಒಳ್ಳೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ சரியான நேரத்தை சரிப்படுத்தணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಸರಿಯಾದ ಸಮಯವನ್ನು ನಾವು ஞாயிற்றுக்கிழமை ಭಾನುವಾರ ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் சமூகத்தில் காணப்படணும். ಒಂದೊಂದು ವಾರವು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருந்து ஒரு நாள் சிகமப்பட நின்றதே கிடையாது. ಪಾಸ್ಟರ್ ರಕ್ಷಣೆ ಒಂದಾಗಿಂದ ಇದುವರೆಗೂ ಒಂದು ಭಾನುವಾರನೂ ತಪ್ಪಿದ್ದೇ ಇಲ್ಲ. கை வைக்க முடியுமா உங்களால? ಕೈಯನ್ನು ಎತ್ತಕ್ಕಾಗುತ್ತಾ ನಿಮ್ಮಿಂದ? ஹalleluya. Hallelujah. ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு போகாம இல்லை கை வைத்து ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದಿನದಿಂದ ಒಂದು ವಾರವೂ ನಾನು ತಪ್ಪದೇ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀನಿ ಎಂಬುವರ ಕೈ ಎತ್ತಿ. கை வைத்துங்க. கை வைத்துங்க. ஏதோ ஒரு மிஸ் ஆயிடுச்சு அவர்கிட்ட. ஏதோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளவு மிஸ் பண்ணிட்டீங்க? தமிழ்நாடு போகும்போது அன்னைக்கு மிஸ் ஆனது எஸ் நான்
ನಾವು ವಿಸರಿಕೊಂಡ ಎಲ್ಲ ಆಚೆಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಇಡಮ್. ಯಾವುದೇ ಇದ್ರೂ ಎತ್ತಿ ಬಿಸಾಡಬೇಕು. ಭಾನುವಾರ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಸ್ಥಳ. உங்க பிள்ளைக்கு சொல்லணும் நீங்க ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ஆலயத்துக்கு நான் அவரை பார்க்க முடியாது. ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಿರೋದಿಲ್ಲ, ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ எச்சரிக்கை இருங்க. ஆபத்து வரும்போது நம்ம காப்பாற்றப்படணும். ಅಪಾಯ ಬರುವಾಗ ನಾವು ಕಾಪಾಡಲ್ಪಡಬೇಕು. ஆலயத்தில் நம்ம இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ಇವತ್ತು ನೀವು ಆಲಯದಲ್ಲಿ ಗೆಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒரு வாரம் தவறக்கூடாது. ಒಂದೇ ಒಂದು ವಾರವು ತಪ್ಪಿಸಬಾರದು. நிறைவேற்ற முடியுமா? ಕೈಯನ್ನೆತ್ತಕ್ಕಾಗುತ್ತಾ? அடுத்த வருடம் கூட நீங்க நிக்கிறீங்க, ஒரு ஏதோ ஒரு வாரத்துல நின்றீங்க. ಸರಿಯಾಗಿ ಬರುವವರು ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ನಿಲ್ತೀರಾ. இல்லையா? அடுத்த வருடம் தான். ஆனா ಸರಿಯಾಗಿ ಬರುವವರೇ நான் ஒய்ஃப் போனா மாத்திரம் தான் ಪಾಸ್ಟ್ ಜೀವ ಹೋದ್ರೆ ಮಾತ್ರವೇ ஆனால் அவங்க வர முடியாது. ಆದ್ಮೇಲೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಬರ್ತಾರೆ. ஆமென். அன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், அன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். அப்பதான் ಅವತ್ತು ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். ನಾವು ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. சரியா வரவங்கள ஒரு வாரம் நிச்சயமா விஷாயிக்கிறோம் பாருங்க. ಸರಿಯಾಗಿ ಬರುವವರೇ ಏನೋ ಒಂದು ವಾರ ತಪ್ಪುತ್ತದೆ ನೋಡಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம கல்யாணமா உட்கார முடியாது கூட உட்கார்ந்து சந்தோஷமா ಬೆಳಗಿನಿಂದ ಇದ್ದಾಗಲೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗದಿದ್ರು ಬಂದು ಕೊಟ್ಕೊಂತಾರೆ. ತುಂಬಾ கர்த்தர் கூட நமக்கு வாஞ்சி தான். ನಮ್ಮ ಕರ್ತನಲ್ಲಿರುವ ಆಸಕ್ತಿಯೇ. ஹalleluya. ஒரு வாரம் கூட ஆலயத்தை நான் மிஸ் பண்ணிಲ್ಲ. ಒಂದೇ ಒಂದು ವಾರವೂ ಸಹ ಪಾಸ್ಟ್ ಆಲಯವನ್ನು ತಪ್ಪಿಸಲಿಲ್ಲ. ஆமென். ವಿಡಿಯೋ ನೋಡುம்போது ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವ எவ்வளவு பாட சகிச்சு ಎಷ್ಟು ಹೋರಾಟವನ್ನು ಅನುಭವಿಸಿರ್ತಾರೆ. ஆமென். நல்ல விசுவாசியா நாம இருக்கணும். ಒಂದು ಒಳ್ಳೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ನಾವಿರಬೇಕು. ஒன்னாத மனைவியா இருக்கணும் கணவனுக்கு. ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿಯಾಗಿರಬೇಕು ಗಂಡನಿಗೆ. நல்ல மனைவி கணவனா இருக்கணும், கணவன் நல்ல மனைவியா இருக்கணும். ಹೆಂಡತಿ ಒಳ್ಳೆ ಗಂಡನಿಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿಯಾಗಿರಬೇಕು, ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಒಳ್ಳೆ ಗಂಡನಾಗಿರಬೇಕು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே பார்க்கிறோம் புறம்பல் 3:40. ಇಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಪ್ರಲಾಪಗಳ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 40ನೇ ವಾಕ್ಯ. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ನಮ್ಮ ನಡತೆಯನ್ನು ಶೋಧಿಸಿ ಪರೀಕ್ಷಿಸಿ ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳೋಣ. நீங்க உங்க வழிகளை பாருங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಮಾರ್ಗವನ್ನು ನೋಡಿರಿ. அது பாவியுடைய வழிகளா, ಅದು ಪಾಪಿಗಳ ನಡೆಯುವ நீதிமானுடைய வழிகளா, ಅಥವಾ ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವಾ? பாவ ಜನರು உட்கார்ற இடத்துல உட்கார்றீங்களா, ಪಾಪ ಜನರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ அது ಸ್ಥಳದಲ್ಲಿ நீதிமான இடத்துல உட்கார வேண்டிய உட்கார்றீங்களா? ಅಲ್ಲವಾದರೆ ನೀತಿವಂತರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ತೀರಾ? நம்ம இயேசு கிறிஸ்து பாவி இடத்துல போகிறது. ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಾಪಿಷ್ಠರ ಮಧ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವವರು. அவர் பாவ இடத்துல போகிறது. ಪಾಪ ಇರುವ ಕಡೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೋಗುವರು. பாவம் செய்வதற்காக அல்ல, பாவிகளை தூக்கி எடுப்பதற்காக. ಅವರು ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ, ಪಾಪಿಗಳನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ. நம்முடைய வழிகளை ನಾವು ನಮ್ಮ சோதித்து ஆராய்ந்து ಶೋಧಿಸಿ கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳೋಣ. ஹalleluya. ஹalleluya. நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துக்கு ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವರ ಕಡೆಗೆ ನಮ್ಮ ಕೈಗಳೊಡನೆ ಮನಸ್ಸನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳೋಣ. ನಮ್ಮ ನಡತೆಯನ್ನು ಶೋಧಿಸಿ ಪರೀಕ್ಷಿಸಿ ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳೋಣ. ಹೌದು. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವರ ಕಡೆಗೂ ನಮ್ಮ ಕೈಗಳೊಡನೆ ಮನಸ್ಸನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುವ. நம்முடைய கைகள் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துக்கு ನಮ್ಮ ಕೈಗಳೊಡನೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ದೇವರ ಕಡೆಗೆ ಎತ್ತಿಕೊಳ್ಳೋಣ. நாம் ஒரு நல்ல ஒரு விசுவாசியா இருந்தா ನಾವು ಒಳ್ಳೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ರೆ கேடு நமக்கு வராது. ಕೆಡುಕು ನಮಗೆ ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. இது வந்தாலும் கர்த்தர் தப்பி வைக்க ಯಾವುದೇ ಬಂದರೂ ಕರ್ತನು ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತರಾಗಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு நல்ல விசுவாசி நம்ம இருக்கணும். ಒಂದು ಒಳ್ಳೆ ನಂಬಿಕಸ್ಥರು ಹೇಗಿರಬೇಕು? ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யணும்? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಏನ್ ಮಾಡಬೇಕು? எப்போதும் ஜெப ஜீவிதத்துல ஜீவிக்கணும். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்போதும் வேதங்களை வாசிக்கணும். ಯಾವಾಗಲೂ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. எப்போதுமே ಯಾವಾಗಲೂ ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? இந்த கை தூக்குங்க.
ಆತನ ತಿಳಿದಿರುವವರು ಕೈ ಎತ್ತಿ இருக்காரு. ಅವರು எப்படி ಕೈ இருக்காரு? ಎತ್ತಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இருக்கிறாரு. ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. உங்களோட இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. உங்க மத்தியில் இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களை யாரும் நசுக்குவதில்லை. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಕದಲಿಸುವುದಕ್ಕೆ ஹalleluya. ஹalleluya. உங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ವಾಸವಾಗಿ ಇದ್ದಾರೆ. மறந்து விடாதீங்க. ಅದನ್ನು ನೀವು ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ಇರಬೇಕು. எதுக்கு வீட்டுல தேவ பிரசன்னம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನರ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ. தேவ பிரசன்னம் இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா வீடு ஒரு கலை, ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம் காணப்படும். ದೇವ ಪ್ರಸನ್ನತೆ ತುಂಬಿರುವ ಮನುಷ್ಯನು ಆ ಮನೆಯಲ್ಲಿದ್ರೆ ಆ ಮನೆಯು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. ಆ ಮನೆಗೆ ಒಂದು ಸೌಂದರ್ಯ ಬರುತ್ತದೆ. ஒரு கூட சொல்லுவாங்க, பாஸ்டர்மா வந்த வீடு பார்க்கலாங்க, இவரு என்ன பண்ண போறாரு, இவரு இப்ப வந்திருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன பண்ண முடியல, போன் பண்ணுவாங்க, எங்க பாஸ்டர் எங்க கேட்பாங்க. ಒಬ್ಬ ಕಾಲದಲ್ಲಿ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಫಾಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ ಏನೋ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ರು. ಮನೆಗಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಎತ್ತಿದ್ದೀರಾ ಬೇಗ ಬನ್ನಿ ಅಂತ. தேவ பிரசன்னம் நம்ம இருக்கும்போது அங்க இருக்கும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದ್ರೆ ನಾವು ಅಲ್ಲಿದ್ರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஒரு முறை வீட்டுக்கு வந்தாங்க, ஏதோ வந்துட்டு அங்க தங்கிட்டு பிறகு நான் வெளியே வந்த பிறகு வீட்டுக்கு போன என்ன சொன்ன வீடு பாஸ்டர் இப்படி போன வெளியே போன இல்லையோ தேவ பிரசன்னம் எனக்கு வீட்டுக்கு போன மாதிரி இருக்குது. ಒಂದ್ಸರಿ ಪೀಠ ಸಹೋದರರ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ರು. ಪಾಸ್ಟ್ ಮನೆ ಹೊರಗಡೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಹೋಯ್ತು ಅಂತ. நிச்சயமாக சொல்றேன், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, தேவனை நல்லா துதிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க அவங்க பிரசன்னம் எப்போதுமே அவங்க வீட்டுக்குள்ள தங்கி இருக்கும். ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು ಸ್ತುತಿಸುವವರ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ நீங்க ತುಂಬಿದೆ. இருப்பீங்கன்னா உங்க வீடு பிரசன்னம் நிரம்பி இருக்கும். தியாகனுக்கு இடம் கிடையாது. ನೀವು ಇದ್ದೀರಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ತುಂಬಿರುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನಿಗೆ ಯಾವುದೇ ಸ್ಥಳವಿರೋದಿಲ್ಲ. தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஹalleluya. 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 அந்த பிரசன்னம் தான் நம்ம குடும்பத்தை வழிநடத்துகிறது. ಆ ಪ್ರಸನ್ನತೆಯ ಕುಟುಂಬವನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವುದು. ஆனா ನಾವು ವಾಸಿக்கிறோம் ஆகை 1:5 ನಾವು ಓದೋಣ. ಸರ್ವಶಕ್ತನಾದ ಯೆಹೋವನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆಂಬುದರ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಿರಿ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை ஆ, சிந்தித்து உங்க பாருங்கள். வழியை சிந்தித்து பாரு. ಈಗ ನೀವು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಮಾರ್ಗವನ್ನು ಯೋಚಿಸಿರಿ. அதிகமான நேர்த்து குறித்து சிந்திக்கிறாரு. ஒரு மாதங்கள் நாம் என்ன கர்த்தருக்குள் எப்படி இருக்கோம் என்று சிந்திக்கிறார். ಒಂದು ತಿಂಗಳವರೆಗೂ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದೀವಿ ಎಂಬುದನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ಈಗ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನುಡಿಯುವುದು, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அந்த ಮಾರ್ಗವನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. அதனால கீழே பாருங்க, அரவசனத்துல நீங்கள் திரளாய் விதைத்து, பாருங்க, திரளாய் விதைத்தோம். கொஞ்சமாய் அறுத்துக்கொண்டு வழி. ரொம்ப பேர் இதுதான், நிறைய விதைப்பாங்க, ಅನೇಕ ಹೆಚ್ಚಾಗಿ ಬಿತ್ತುತ್ತಾರೆ, நிறைய சம்பாதிப்பாங்க, ಹೆಚ್ಚಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒண்ணுமே இருக்காது வீட்டுல. ಆದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಇರೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೇಲೆ நீங்கள் திரளாய் விதைத்தோம், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் புசித்து நீங்கள் புசித்து திருப்தியாகவில்லை. நீங்கள் புசித்து திருப்தியாகவில்லை, குடித்து குடித்து பரிபூரணம் அடையவில்லை. குடித்து பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் நீங்கள் வஸ்திரங்களை வஸ்திரத்தை உடுத்தியும் ஒருவனுக்கொருவர் ஒருவனுக்கும் குடிவிடவில்லை. குளிர்விடவில்லை. புலியை புலியை சம்பாதிக்கிறவன் வழியிலே ஆ, ஒத்தான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எப்படி அது சம்பாதிக்கிறவன் ஒத்தான பொத்தனான பையில போடுகிறவன் அதை சம்பாதிக்கிறவன். உங்க கை ஜோப்ல ஓட்ட ನಿಮ್ಮ ಜೇಬಿನಲ್ಲಿ ತೂತು எவ்வளவு சம்பாதிச்சவன் இல்லையா, ಎಷ್ಟೇ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದರೂ ಇಲ್ಲ, ஆசீர்வாதம் இல்லை. ಆಶೀರ್ವಾದವೂ ಇಲ್ಲ. ஆசீர்வாதம் கிடையாது. ಆಶೀರ್ವಾದವೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க சரியானபடி நாம கர்த்தருக்குள்ள சரியானபடி சம்பாதிக்க வேண்டும். ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸಬೇಕು. ஆசீர்வதிக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசபாகத்தை சரியானபடி கொடுத்தா ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವ ದೇವರ
ಆ ದಶಮಾಂಶವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೊಟ್ಟರೆ நம்ம வேற வழியில தான் சும்மா சொல்லுவாங்க. ನಾವು ಬೇರೆ ಕಡೆಯಿಂದ ಸುಮ್ಮನೆ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗೋದಿಲ್ಲ. பொத்துலான ஜோப் ஓட்டையான ஜோப்ல போடுறாங்க. ಅದು ತೂತಾಗಿರುವ ಜೇಬಿನಲ್ಲಿ ಹಾಕುವ ಹಾಗೆ ಆಮೇಲೆ ಎவ்வளவு போட்டாலும் ಎಷ್ಟೇ ಹಾಕಿದರೂ ಏನಾಗಿದೆ போயிட்டே இருக்கும். நீ கோல்டு போடு, வெள்ளி போடு, பணம் போடு, கோல்டு காயின் போடு, எல்லாமே ಈ ಚಿನ್ನ ಹಾಕಿದ್ರು, ಬೆಳ್ಳಿ ಹಾಕಿದ್ರು, ಹಣಕಾಸು ಹಾಕಿದ್ರು, ಎಲ್ಲವೂ ಆ ತೂತಿನಿಂದ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ನೀವು ದಶಮಾನವೇ ನೀವು ಮೊದಲು ದಶಮಾನವೇ ಮುಟ್ಟಿದ್ದು நீங்க வேற பாவன செய்தினால தெரியுமா? நோ. ನೀವು ದಶಮಾಂಶವನ್ನು ಕೊಟ್ಟು ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಿದ್ರೆ ಸರಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತ, ಆ ರೀತಿ ಆಗೋದಿಲ್ಲ. கொஞ்சம் சம்பாதிச்சதும் நிறைய வருமானம் கிடைக்கணும். ಸ್ವಲ್ಪ ಸಂಪಾದಿಸಿದರೂ ವಿಶಾಲ ಆಶೀರ್ವಾದ நீங்கள் ಇರಬೇಕು. திராய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டிருக்கிறீர்கள். ನೀವು ಬಿತ್ತುವುದು ಬಹಳ, ಆದರೆ ತಂದ ಫಲವು ಸ್ವಲ್ಪ. காரணம் வாசிங்க. ನೀವು ಬಿತ್ತಿದ ಬೀಜವು ಬಹಳ ಸ್ವಲ್ಪ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದರೂ ಸ್ವಲ್ಪವೇ ಫಲಿತಾಂಶ ನೀಡಿರಿ. ನಿಮಗೆ ಊಟ ಮಾಡಲು ಆಹಾರವಿದ್ದರೂ ಯಾಗುವಷ್ಟಲ್ಲ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕುಡಿಯಲು ಸ್ವಲ್ಪ ಪಾನೀಯವಿದ್ದರೂ ಕುಡಿದು ಅಮಲಿನ ಇಲ್ಲ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ತೊಟ್ಟುಕೊಳ್ಳಲು ಸ್ವಲ್ಪ ಬಟ್ಟೆ ಇದ್ದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಬೆಚ್ಚಗಿಟ್ಟುಕೊಳ್ಳುವಷ್ಟು ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ஆமென். அல்லேலூயா. தேவனோடு இருந்தா ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ರೆ ஆண்டவர் கற்று கொடுக்கிறார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕಲಿಸಿ ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். சொல்லி கொடுக்கிறார். ಅವರು ನಿಮಗೆ ಕಲಿಸಿ ಕೊಡ್ತಾರೆ. ஆண்டவர் பாஸ்டர் தூக்கி போட்டார். நான் என்னையா படிச்சிருக்கேன் தூக்கி பாஸ்டர் போட்டார் ஆண்டவர். ಕರ್ತನು ಪಾಸ್ಟರ್ನಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಏನು ಓದಿದ್ದಾರೆ ಅಂತ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವರ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. நான் பேர் திரும்பி பார்க்க சொன்னேன். ಪಾಸ್ಟರ್ಗೆ ಹೇಳಿದ್ರು ಕರ್ತನು ಪೇತ್ರನನ್ನು ತಿರುಗಿ நான் சர்ச்சர் இந்த கடிந்த பேதுருவர் ஆண்டவர் அவ்வளவு பேருக்கு சூப்பர் அவன் முதல் எழுந்து பேச ஆரம்பிச்சான். ಕೊಡೆ ತುಂಬಿರುವ ಬಟ್ಟೆಯನ್ನು ಕಟ್ಕೊಂಡು ಅವನು ಎಲ್ಲರಿಗೂ ಮುಂದೆ ನಿಂತನು. ಅದನ್ನು ನೋಡಲು ಹೇಳಿದರು. ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ಶಕ್ತರಾಗಿ ಇದ್ದಾರೆ. சென்னையில ஒரு ஊழியர்கள் கொண்டு போனாங்க. அந்த இடத்துல மொத்தம் 80-60 பாஸ்ட், அந்த பாஸ்ட் மத்தியில கைகள் கட்டி பாஸ்ட் மேத்யூ பேசுவாருன்னு சொல்லும்போது அவங்க நினைச்சாங்க பெரிய படிச்சிருக்கேன்னு சொல்லிடுங்க. அவங்க பக்து சொன்னாரு, ஐயா நீங்க எந்த காரணத்துக்கும் எவ்வளவு படிச்சிருக்கோம்னு சொல்லிடாதீங்க, எல்லாம் உங்களை பெரிய டாக்டர் மாதிரி நிக்கிறாங்க. ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಒಂದು ಸೇವೆಗೆ ಹೋಗಿದ್ರು. ಅಲ್ಲಿ 60-70 ಪಾಸ್ಟ್ಗಳಿದ್ರು. ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟ್ ಮ್ಯಾಥ್ಯೂ ಇವಾಗ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಮುಂಚೆನೆ ಹೇಳಿದ್ರು, ನೀವೆಷ್ಟು ಓದಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳ್ಬೇಡಿ, ಆದ್ರೆ ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನ ಡಾಕ್ಟರ್ ಓದಿದ್ದಾರೆ, ಅಷ್ಟು ಓದಿದ್ದಾರೆ, ಇಷ್ಟು ಓದಿದ್ದಾರೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கூட வந்தார் ஒரு பாஸ்டர். அவர் பார்த்தாரு, பிரமிக்கிறார், என்னையா இவர் சும்மா கூப்பிடணும், இவருக்கு கழிக்கிற இருக்கிற வேதத்துல வசனத்துல கர்த்தர் கொடுத்தார் முடிக்கு முடி. ஆண்டவரை முடியில நம்ம என்ன பண்றது, பாயிண்ட்ல டச் பண்ணா கூட எத்தனை முடி எத்தனை டாட்ஸ்க்கு சொல்ல முடியும். அந்த மாதிரி கர்த்தர் இந்த பிரசனத்துல கர்த்தர் உருவாக்கினார். காரணம் ஒன்று, கர்த்தர் என்னோட இருந்தார். உங்களோட பேர் இருப்பாரா, நீங்க எழுதுற எக்ஸாம் எல்லாம் கர்த்தர் விசேஷமா பார்க்கிறார். ಇದಕ್ಕೆ ಯೋಚಿಸಿ ಪಾರ್ದು. ಈ ದಿನ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. நிறைய விதைச்சிருக்கிறோம். ಅನೇಕ ನಾವು ಬಿತ್ತಿದ್ದೀವಿ, நிறைய விதைச்சிருக்கிறோம். ಬಹಳವಾಗಿ ನಾವು ಬಿತ್ತಿದ್ದೀವಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் திரளான விதைத்தும் கொஞ்சமா அறுத்துக் கொள்கிறீர்கள். ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿ ಬಿತ್ತಿದರೂ ನೀವು ಕೊಯ್ಯುವುದು ಸ್ವಲ್ಪವೇ. நிறைய சம்பாதிக்கிறோம், ನೀವು ಅನೇಕ ஒன்றுமே இல்ல. ಆದರೆ ಏನೂ ಇಲ್ಲ, எதுவுமே இல்ல, ಏನೂ ಇಲ್ಲ. நீங்கள் புசித்தோம் இல்ல, திருப்தியாகல. ತಿಂದರೂ ಆ ತೃಪ್ತಿ ಆಗಲಿಲ್ಲ. நீங்கள் புசித்து திருப்தியாகவில்லை. ನೀವು ತಿನ್ನುತ್ತೀರಿ, ಆದರೆ ತೃಪ್ತಿ ಆಗಲಿಲ್ಲ. பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரத்தை உடுத்தியும் உடுத்தவில்லை. ஹalleluya. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஹalleluya. ஹalleluya. ரொம்ப தெரியாது, ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு ரூபாய் காய்க்கு தோடு போட்டுட்டு ₹1 ಕಾಯಿನ್ ಜೋಬಲ್ ಹಾಕೊಂಡು ஒரு 5 ரூபாய் நல்லா இருக்கும். ಒಂದು ₹5 ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. அப்படியே ஒண்ணு காய் பார்த்து ஒரு காயின் போட்ட உடனே ஒரு காயின் கீழே விட்டுரும்.
ತಕ್ಷಣ ಒಂದು ಕಾಯಿನ್ ಕೆಳಗಡೆ ಬಿಡುತ್ತೆ. அந்த காயின் எடுத்துவான். ಆ ಕಾಯಿನ್ ತಗೊಂತಾರೆ. 2 ಕಾಯಿನ್ ಆಯ್ತು. அது போட்டு 3 வந்துரும் போவான். ಅದಾದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗ್ತಾರೆ. இன்னொரு காயின் எடுப்பான். 3 ஆகி போச்சு. ಇನ್ನೊಂದು ಕಾಯಿನ್ ಸಿಗುತ್ತೆ, ಅದು 3 ಆಗುತ್ತೆ. பாக்குவான். ನೋಡ್ತಾನೆ, அத்தி எடுப்பான். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ, அத்தி போடுவான். ಅದನ್ನು ಹಾಕ್ತಾನೆ. 4 காயின் ஆகி போச்சு. 4 ಕಾಯಿನ್ ಆಯ್ತು. இன்னும் கொஞ்சம் போனா 5 காயின் ஆகி போச்சு. ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋದ್ರೆ 5 ಕಾಯಿನ್ ಆಯ್ತು. அந்த காசு 5 பைசா போதும். ಆ ಕಾಲದಲ್ಲಿ 5 ಕಾಸು, 1 பைசா 5 பைசா. ಒಂದೊಂದು ಪೈಸೆ ಅಂದ್ರೆ 5 ಪೈಸೆ, 5 பைசா 25 பைசா போதும். 5 ಪೈಸೆ 25 ಪೈಸೆ ಇದ್ರೆ ಸಾಕು. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲ போய் வராங்க. ಅಲ್ಲೋಗಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ 5 பைசா கூட கிடையாது. ಆ ಜೇಬಿನಲ್ಲಿ 5 ಪೈಸಾನೂ ಇಲ್ಲ. இன்னைக்கு அது போலதான் நீங்க ஓட்ட பையில போட்டா எதுவுமே நிற்காது. ಅದೇ ರೀತಿ ನೀವು ತೂತಾಗಿರುವ ಜೇಬಿನಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಯಾವುದು ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ಈಗ ನಾವು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ಕರ್ತನಿಗೆ ಕೊಡುವ ಒಂದೊಂದನ್ನು ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இதுவரைக்கும் சபையை தாங்கிறது இருக்கிறாங்க, ಇದುವರೆಗೂ ಸಭೆಯನ್ನು தாங்கி வந்து இருக்கிறாங்க. இப்போது கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்குவார். ಈಗಲೇ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அல்லேலூயா. நீங்க உயர வேண்டும். ನೀವು ಉನ್ನತ ஒரு நல்ல ಸ್ಥಾನಕ್ಕೆ விசுவாசியா இருக்கும்போது, ಒಳ್ಳೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರುವಾಗ, ஒரு நல்ல விசுவாசியா இருக்கும் பொழுது, ಒಳ್ಳೆ பரிசுத்த ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರುವಾಗ, ஜீவன் இருக்கும் பொழுது, ಪರಿಶುದ್ಧ ಜೀವನದಲ್ಲಿ நாளுக்கு நாளு ದಿನಕ್ಕೆ ದಿನ நாளுக்கு நாளு ದಿನಕ್ಕೆ ದಿನ உங்களை உயர்த்திட்டே போவார். ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತರ್ತಲೇ அல்லேலூயா. 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 அல்லேಲೂಯಾ. ஒரு வீட்டுக்கு 2 வீடு கொடுத்தாரா? ಒಂದು ಮನೆಗೆ 2 ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟರಾ? அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. வீடு பெருசா மாத்துறாரா? ಮನೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಬಂದಾಯಿಸಿದ್ರಾ? சொல்லுங்க. ಹೇಳ್ತೀವಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம எப்போ போனாலும் ஜெபம் பண்ணிருப்போம். பரமேஸ்வரனுக்கு இந்த ஐபிஎஸ் வீடு கொடுத்துட்டாரு. ಪಾರ್ವತೀಶ್ವರ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಇವಾಗ ದೊಡ್ಡ ಮನೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ ಕರ್ತನು. ரோஸ்மேரி வீட்டுக்கு போனாலும் சரி, எப்பவும் கேரளா போகும்போது பிள்ளைங்கலாம், ஆனா நம்ம சபை பிள்ளைங்கலாம் எந்த சின்ன எதுவே இருந்தாலும் சரி எல்லாம் பங்கு பெற்று நம்ம எல்லாம் ஒரு மனமா இருந்திருக்கிறோம். இன்னைக்கு மகளுடைய வீட்டை சாப்பிடும்போது எனக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது காலைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம், கருத்து கொடுத்த சந்தோஷம் மறக்கவே இல்லை. ರೋಸ್ಮೇರಿ ಸಿಸ್ಟರ್ ಅವರು ಮನೆಗೆ ಹೋದಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ, ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆ ಮನೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. ஆண்டவருக்குள்ள நீங்க உத்தம நடக்கும் போது ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾಮಾಣಿಕರಾಗಿ ನಡೆಯುವ நாளுக்கு நாள் ದಿನಕ್ಕೆ ದಿನ நாளுக்கு நாள் ದಿನಕ್ಕೆ ದಿನ உயர்ந்திட்டு போவார். ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ உத்தமனா இருக்கும்போது அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் வேலை செய்தோம், ನೀವು ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಮಾಡಿದರು ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுங்க. ಬಹಳ ಆಶೀರ್ವಾದವನ್ನು அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வேலை உங்க கை பேசுகிற ஆசீர்வதிக்கப்படும். ನಿಮ್ಮ ಕೈ ಇಟ್ಟು ಮಾಡುವ ಕೆಲಸವು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. ஆண்டவரே எவ்வளவு சம்பாதிச்சாலும் சொல்லுவாங்க, ಅನೇಕರು ಹೇಳಿದ್ದಾರೆ, எவ்வளவு சம்பாதிச்சாலும் ಎಷ್ಟೇ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದರು, பறக்க பாடுபட்டு பாதி கிடையாது. ಆರುತ್ತ ನಾನು ಅದನ್ನು ಹೋರಾಡಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದರೂ ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಲಾಭವಿಲ್ಲ. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ನೀವು ಅದನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಾ? இப்பெல்லாம் தெரியாது. ಅದನ್ನು ಗಾದೆ ಇರೋದೆಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்ப இருக்கிறவங்கலாம் டான்ஸ் தெரியும். ஆமென். ಇವಾಗ ಇರೋದೆಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ. பறக்க பாடுபட்டாலும் பாதி கிடையாது. அப்புறம் ஒரு நாள் வயசானவங்க நமஸ்தே. ಆರ್ತ ಕಷ್ಟಪಟ್ಟರು ಮಲಗಕ್ಕೆ ಹಾಸಿಗೆ ಇಲ್ಲ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்படி வாழ்க்கை இல்ல. ಆ ರೀತಿಯಾದ ಜೀವನವಲ್ಲ. என் ஆண்டவர் இந்த வருஷத்திலேயே எல்லாம் சேஞ்ச் பண்ணுவார். ನನ್ನ ಕರ್ತವ್ಯ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಒಂದು ಮನೆಗೆ 2 ಮನೆ ಕೊಟ್ರಾ? ஒரு வீட்டுக்கு 2 வீடு கொடுத்தாரா? ಒಂದು ಮನೆಗೆ 2 ಮನೆ ಕೊಟ್ರಾ? ஒரு வீடு கொடுக்கல. ಒಂದು ಮನೆ ಕೊಟ್ಬಿಡಿ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாகவே ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ தேவன் பெரியவர். ನನ್ನ ದೇವರು ದೊಡ್ಡವರು. ನೀವು உங்களை ನಿಮ್ಮನ್ನು வாழாக்காம ಬಾಧವನ್ನಾಗಿ ಬದಲಾಯಿಸದೆ, வாழாக்காம ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಬಾಧವನ್ನಾಗಿ ಬದಲಾಯಿಸದೆ, வாழாக்காம ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಬಾಧವನ್ನಾಗಿ ಬದಲಾಯಿಸದೆ, கீழாக்காம ನಿಮ್ಮನ್ನು ಹೀನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರದೆ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. எது கேட்கறது வேண்டாம். அப்பாடத்துல ಯಾವುದನ್ನು ಕೇಳುವುದೇ ಬೇಡ ತಂದೆ. நடந்து கொண்ட போதும். ನಾವು ಪ್ರಾಮಾಣಿಕರಾಗಿ ஒரு பெரிய ஆசீர்வாதம். ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஆமென். வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிக்கிறோம். ஆமென். ஆமென். இல்லை. ஆக எழும்புறாரு. வேண்டாம், வேணாம். ஆக எழும்புறாரு, மலையை வெட்டி
வெறும் வெட்டி என்ன செய்யறாங்க? வீட அழைத்த ಕಟ್ಟಡಾಂತ ಆಗ ಅಲ್ಲವಯ್ಯ ಪ್ರವಾದಿಯ ಸೌದೆಯನ್ನೆಲ್ಲ ಕಡಿದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದರು. ಸಚಿವ ಕಡಿಮೆ ಮಾಡಿ ಇದೆಲ್ಲ ಬಂದಾಯ್ತು, ನಾವು ಆಲಯವನ್ನು ಬೇಗನೆ ಕಟ್ಟಿದ್ದೀವಿ. நல்ல விசுவாசம் நல்ல ஆலயத்தை கட்டப்போம். ನಾವು ಒಳ್ಳೆ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದ್ದೀವಿ. நல்ல ஆலயத்தை கட்டப்போம். ನಾವು ಒಳ್ಳೆ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದ್ದೀವಿ. நல்ல வீடு புஸ்தகம் ஆமென். கர்த்தர் நீ படகு ಮೊದಲು நன்றி சொல்லுங்க. ನೀನು ಮಲಗುವಾಗೆಲ್ಲ ಕರ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಲೇ ಮಲಗಬೇಕು. ಪಾಸ್ಟ್ ನಿಜವಾಗಿಯೂ ஒரே ஒரு ஆளுநர் ಒಂದೇ ಒಂದು ಚಿಕ್ಕ ಆಲಯ ಅವರಿಗೆ ಪಾಸ್ಟ್ ಆ ರೀತಿಯೇ ಅವರ ಜೀವನವನ್ನು ಕಳೆದರು. பெரிய பேர் ஆனவங்க பிரேயர்ல ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ರು. அவங்க வீட்டுக்கு போனா ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ அந்த சோபாவை பார்க்க முடியாது. சோபால பட்டு வெஸ்டி பட்டு துண்டு போட்டு உதவி வைக்கிறாங்க. ஆனா நான் இருக்கிற வீடோ சாதாரண வீடு. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋದ್ರೆ ಸೋಫಾ ಹಾಕಿ ಸೋಫಾ ಮೇಲೆ ರೇಷ್ಮೆ ಪಂಚೆ ಹಾಕಿ ಅವ್ರನ್ನ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ರು. ಆದ್ರೆ ಅವ್ರ ಮನೆನೋ ಸಾಧಾರಣವಾಗಿ ಚಿಕ್ಕದಾಗಿತ್ತು. ஆனா எங்க வீடு கூட சிம்பிளான சாதாரணமான ஒரு சேர். ಆದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಂದು ಚೇರ್ ಮಾತ್ರ ಇತ್ತು. நான் வீடு வந்து பார்க்கணும். ಅವ್ರೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು ನೀವು அட்ரஸே கொடுக்கல. ಅಡ್ರೆಸ್ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. ஆமென். அல்லேலூயா. ಅಲ್ಲೇ எங்க இருக்கிற வீடுனாக்கா ಶ್ರೀರಾಮ ಮನೆ ಅಂದ್ರೆ ಶ್ರೀರಾಮ. ஆமென். அல்லேலூயா. ಆದ್ರೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ರೋಡ್ ಬಂದ ಮಾಡಿರ್ತೇನೆ. ಪಾಸ್ಟರ್ ಎಷ್ಟು ಚಿಂತೆ ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. ಬೇರೆ ಮಾಡಿದ್ರು ಮಾಡೋಣ ನಾವು ಪಟ್ಟಿರ್ತಾರ ಪಟ್ಟಿರಲ್ವಾ? ಒಂದು ಒಂದು ದಿನವೂ ಚಿಂತೆಗಳು ನಮ್ಮ ಒಬ್ಬರು ಕೇಳಿ ಕೇಳಿದಲ್ಲ ಆತ್ಮ 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 ಪಾಸ್ಟರ್ ಕೇಳಿದಲ್ಲ ಆತ್ಮ ಆತ್ಮ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳ ಮುಳುಗನ್ನ ಕೇಳಿಕೊಂಡೆ. ಬರೀ ನಿಮಗೋಸ್ಕರವೇ ಪಾಸ್ಟರ್ ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದು. ನಾನು பெரியவர். ನಮ್ಮ ಕರ್ತನು ಮಹಾ ದೊಡ್ಡವರು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಓನ್ ಪಾಸ್ಟರ್ ಹೋದಾಗ ಅವ್ರ ಪಾಸ್ಟರ್ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ சாதாரணமான ஒரு வீடு தான். ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಂದು ಮನೆ ಆ ಚರ್ಚ್ ಕಟ್ಟಕೊಂಡು சொன்ன ದರ್ಶನ ಕೊಡ್ತಾರೆ வீடு. ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದೀನಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿ ಅಂತ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಲಯ ಕಟ್ಟಬೇಕು. ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು ಆಲಯ. ಆಲಯವನ್ನು ಕಟ್ತೀವಿ. ಯಾರು ಕಟ್ಟಿದ್ರೆ? ಯಾರು ಕಟ್ಟುವುದು? ನೀನಾ? ನೀವೇ. ಪಾಸ್ಟರ್ ದುಡ್ಡು ತಗೊಂಡು ಕೊಡ್ತಾರಪ್ಪ. ಪಾಸ್ಟರ್ ದೊಡ್ಡ ಗುಂಡನೆತ್ತಿ ತಲೆಯನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ಜಪ. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಲಯ ಕಟ್ಟೋ. ಪ್ರಾರ್ಥನೆ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುತ್ತದೆ. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಸುತ್ತದೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ವಂತ ಮನೆ ಕೊಡ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಆ ಸ್ವಂತ ಮನೆ ಕಟ್ಟುತ್ತೀವಿ. ಈ ತರ ಬೇಡ ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலத்துல ஏன் கட்டுறது? ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗೆ ಕಟ್ಟೋದು ಸ್ವಂತ ಮನೆನ? எந்த காலத்துல ஏசப்பா நம்ம அப்பா. ಎಲ್ಲ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು ನಮಗೆ ತಂದೆ. எந்த காலத்துல ಎಲ್ಲ ಕಾಲದಲ್ಲಿ ஏசப்பா நம்ம அப்பா. ಯೇಸು ಒಬ್ಬನೇ ನಮಗೆ ತಂದೆ. ஆலய கட்டுறது வீடு கட்டுறீங்க. ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿಲ್ಲ, ಮನೆಯನ್ನು ಸಹ ಕಟ್ಟಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஆர்டர் பண்ணீங்களா? ಆರ್ಡರ್ ಮಾಡಿದ್ರಾ? நல்ல நீங்க எப்பவுமே நல்ல வாடகை வீடு ಒಳ್ಳೆ ಬಾಡಿಗೆ ಮನೆ ಅಂದ್ರೆ சொந்த கேட்கல. ಸ್ವಂತ ಮನೆ ಕೇಳಲಿಲ್ಲ. ஆண்டவர் கொடுக்கிறாரு. ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. கொடுக்கிறாரு. ಕೊಡ್ತಾರೆ. கொடுக்கிறாரு. ಕೊಡ್ತಾರೆ. நல்ல வீடு கொடுத்தாரா? ಒಳ್ಳೆ ಮನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. நல்ல காத்து வருதா? ಚೆನ್ನಾಗಿ ಗಾಡಿ ಕೊಡ್ತಾ ಇದೆಯಾ? ஆமென் வருது. சரி காத்து வருது இல்லையா? ஏசப்பா. ಚೆನ್ನಾಗಿ ಗಾಡಿ ಕೊಡ್ತಾ ಇದೆಯಾ? ஆவியானவர் வராரு. ஷபாலதர். ஆவியானவர் வராரு. ஆவியானவர் வராரு. இந்த உயர்த்தக்கூடிய ஆவியானவர் வராரு. நீ இருக்கிற இடத்துல வராரு. உயர்த்தக்கூடிய வராரு. நீ கீழே வந்துரு. ನೀನು ಮೇಲೆ ಬರ್ತೀಯ. ஆண்டு உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் 26 சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். 26ನೇ ಕೀರ್ತನೆ ನಾವು ಓದೋಣ. ஆடு
6ನೇ ವಾಕ್ಯ. யெகோவாவே, நான் கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை ஒலிக்க பண்ணி உன் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதாக. எத்தனை பேர்? கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தோனிக்க பண்ணி உன் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதாக. நான் குற்றமில்லாதிருக்கிறேன். என் கைகளை கழுவி உன் பீடத்தை சுற்றி வருகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை கர்த்தருடைய அபிஷேகத்தை விவரிப்பீர்கள்? ಹೇಳಿರಿ, ಎಷ್ಟು ಜನ ಕರ್ತನ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ವಿವರಣೆ ಮಾಡ್ತೀರಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஏசப்பா ஏதோ இல்ல ஒன்றே இல்லைன்னு சொல்றதுதான் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಳೇ, ನನಗೆ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವವರನ್ನೇ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. இருக்கிறவங்கள இன்னுமா உயர்த்தி பெருக்கப்பட்டவர். ಇರುವವರನ್ನು ಇನ್ನೂ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. குற்றமில்லாமல் இருக்கையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயம் வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கி ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு நல்ல ஒரு விசுவாசியா இருந்தா நிச்சயமாகவே நம்ம காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா முடியும். ನಾವು ಒಳ್ಳೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಗೆಲ್ಲುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. நாம இன்னைக்கு நம்ம பாருங்க நேரத்துல கூட அவன் தேவனுடைய மாறு நடந்தான். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விலகி இருக்கிறோம். ದಾವೀದ ರಾಜನಂತಹ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಡೆದುಕೊಂಡನು, ಆದರೆ ನಾವು ಆಲಯವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದ್ದೀವಿ. எப்படி இருந்தா சரி, ಹೇಗೆ ಇದ್ದರೂ ಸರಿ, சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்துல இருந்து ಹೇಳಿರಿ, ಈ ಕರ್ತನೆ ಈ ತಿಂಗಳಿನಿಂದ சொல்லுங்க, எத்தனை சொல்றீங்க? ನಾವು ಹೇಳಿರಿ, ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು பிரயாசத்தை ನಾವು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವ ಕೆಲಸವನ್ನು ஆசீர்வதிக்கிறோம். ಆ ಕೆಲಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. எப்படி சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು என்னை ஆசீர்வதியும், ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆசீர்வதியும், ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆசீர்வதியும், ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆசீர்வதியும். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இயேசுவின் நாமத்துல ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ஆண்டவரே, ಕರ್ತನೇ, எங்கள் கடன் பிரச்சனை மாறும். ನಮ್ಮ ಸಾಲದ ತೊಂದರೆಗಳೆಲ್ಲ ಬದಲಾಗಿ இந்த மாதம் ಈ ತಿಂಗಳು நடக்கவும் நடக்கும். ನಡೆಯದೇ ಇರುವ ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತದೆ. உங்கள்ட்ட ஒன்றும் இல்ல, ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನೂ ಇಲ್ಲ, நமக்கு பணம் இல்ல, ನಿಮ್ಮ ಬಳಿ ಹಣ ಆಸ್ತಿ ಇಲ್ಲ, ಆಸ್ತಿ ಇಲ್ಲ, ஆனா இயேசு கிறிஸ்து ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஐஸ்வர்யம் உள்ளவர். ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம். இப்போது வானம் திறக்கப்படும் போது ಈಗಲೇ ಆಕಾಶವನ್ನು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. வானம் திறக்கட்டும், ಆಕಾಶವನ್ನು ತೆರೆಯಲಿ, 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 வானம் திறக்கட்டும். ಆಕಾಶವನ್ನು ತೆರೆಯಲಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ இந்த மாதம் உங்கள் ஜோபு ஓட்டலாம், ನಿಮ್ಮ ಜೋಬು ತೂಕ ಆಗಿದ್ದು எல்லா மாதம் கொடுவார். ಅದೆಲ್ಲ ಕರ್ತನು வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பார். ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಕರ್ತನು ಕೆಲಸವನ್ನು ஆண்டவர் ಮಾಡುತ್ತಾನೆ. உயர்த்துவார், ಕರ್ತನು ಉನ್ನತ குடும்பத்தை உயர்த்துவார். ಕುಟುಂಬವನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನ ஆண்டவர் ಕರ್ತನು பிரிந்த குடும்பம் ಬಿಟ್ಟ ಕುಟುಂಬವನ್ನು சேர்ப்பார். ಅದನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತರುವರು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு பெரிய அதிசயம், ಒಂದು ದೊಡ್ಡ ಅತಿಶಯ, ஒரு பெரிய அற்புதம் ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ மாதம் நடக்க ಈ போகுது. ತಿಂಗಳಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு செகண்ட் ஸ்தோத்திரிக்கலாம். ಒಂದು ಬಾರಿ ನಮ್ಮ